இந்த ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 140 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. அதே 2 குலோப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் 25 ரூபாய்க்கு மேலே செல் பண்ணுறாங்க. சில கடையில் அதுக்கு மேலேயே செல் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 பீஸ் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு 25 ரூபா தான் செலவாகுதான்னு சொல்லி செஞ்சே பார்த்துருவோம் நம்ம. இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி. அந்த ரெடிமேட் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா ஆயிலில் போடும்போது ஃப்ரை ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால சின்னதாக பிடிச்சிக்கணும். இது எல்லா உருண்டையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு 1 லிட்டர் ஆயில் வாங்கியிருக்கேன். அதோட ரேட் கேட்டிங்கன்னா 120 ரூபா. இதில் நிறைய டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி காஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம், 60 ரூபா. ஃப்ரை பண்ணும்போது முக்கியமான விஷயம், இந்த உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரே பக்கம் வேகிறதுனால இதை கரண்டி வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விடணும். அப்போ தான் ஒரே மாதிரி கலர் வரும். சக்கரை எவ்வளோ எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா 1/4 கிலோக்கு வாங்கியிருக்கோம். இது ரேட் கேட்டிங்கன்னா 10 ரூபா. சக்கரை ஒரு 250 கிராம் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேர்த்துக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு சேர்த்து சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம். டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230 ரூபா ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு பீஸ் நம்ம 5 ரூபான்னு செல் பண்ணால் கூட எவ்வளோ லாபம் இருக்குன்னு நீங்களே சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.